சேகர் பாபு அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் சார், நமக்கு அது வரல. அவருக்கு வந்து அவர் கட்சியில் வந்து அவருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது அவர் சேகர் பாபு பண்ணுறாரு. அவர் அமைச்சர் அந்த பண்ணுறாரு, மாவட்ட செயலாளர் பண்ண, அதுக்குள்ளே நான் வரல. நாங்கள் ஏன் இருக்கிறோன்றது நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, இதுக்குள்ளே மட்டும் நீங்கள் பேசுங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அப்படிலாம் பேசாதீங்க, அது சிக்கலில் போய் முடியும். ஏன்னா அது நமக்கு வேண்டாம். என்ன சொல்கிறேங்க, எனக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் ஏன் திமுகவில் இருந்தக்கு ஒரே காரணம் என்னன்னா, இன்றைக்கி வலுவாக வந்து பெரியார் காலத்துலேருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துலேருந்து இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் காலத்துலேருந்து அவங்க வந்து சனாதன எதிர்ப்புக்கு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனாக்கா எங்களோட கொள்கை தலைவரே தந்தை பெரியார் தான். இப்போ பெரியாரை உயர்த்தி பிடிக்கிற ஒரு இயக்கத்தை கூட தான் நாங்கள் பயணிக்கணும். பெரியார் யாரை எதிர்த்தாரோ அவங்கள தான் நாங்கள் எதிர்க்க போகிறோம். பெரியாரோட சித்தாந்தம் தான் தலைவர் திருமாவோட சித்தாந்தம். புரட்சியாளர் அம்பேத்கரோட சித்தாந்தம் தான் அண்ணன் திருமாவோட சித்தாந்தம். இது எல்லாமே நாங்கள் என்ன ஒரு கோட்பாட்டை எதிர்க்கிறோமோ அந்த கோட்பாட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் நாங்கள் வந்து தொடர்ந்து அங்கே பயணிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னக்கா, அங்கே வந்து அவமானப்பட்டதெல்லாம் நாங்கள் இல்லை. அப்போது இப்போ வந்து எங்களுக்குள்ள நாங்கள் வலு சேர்த்துக்கிறோம். இப்போ அதாவது உண்மையாக சொல்லி தான் ஆகணும். இப்போ நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து பிஜேபி வந்து எதிர்த்த முடியுமா, சனாதன கோட்பாடு எதிர்த்த முடியுமான்னா எங்களுக்கு கொஞ்சம் வலிமை குறைச்சலாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எல்லா ஜனநாயக இயக்கத்தையும் ஒன்றும் சேர்த்துக்கிறோம். ஓகே சார். ஆனால் இப்போ பரவலாக ஒரு பார்வை இருக்குல்ல, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தோழர் மதிவதன் அவர்களுக்கும் தோழர் கோபிநாதன் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு உரசல் ஏற்பட்டுருந்துச்சு. அதில் இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த பாவலன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு, கோபிநாதன் ஃபேவராக பேசுவார்னு. நீங்கள் ஒன்று சொல்லட்டோமா, நீங்கள் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வராதிங்க, நான் அதுவும் பேசவும் மாட்டேன். ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா இது எங்கள் கட்சி விவகாரம், இது பொது வெளியில் வந்து இப்போது தோழர் மதிவதன் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் என் வாயை கலராதீங்க. அது எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை பற்றின ஒரு கருத்தெல்லாம் இங்கே சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமே இல்லை. அது எங்கள் சொந்த பிரச்சனை, எங்கள் குடும்ப பிரச்சனை. இது எங்கள் அப்பா டெல்லியில் இருக்கார், வருவார், வந்தனக்கா அவர் உயர்மட்ட கூட அவர் என்ன நடவடிக்கை எடுத்து போகிறார், அது எங்கள் பிரச்சனை, உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? சரி, ஓகே சார். உங்கள் கட்சி நம்ம பேசுவோம். கோபிநாயனாரை வந்து முக்தார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு இதோட பேஸ் பண்ணி. ஆனால் முக்தார் அவர்கள் வந்து கோபிநாயனார் கிட்ட நடந்துக்கிற விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. ஆமாம், உண்மை. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். முக்தார்